ஹலோ மை டியர் பசங்களா, வெரி குட் ஈவினிங்டா. ஸ்கூல்லேருந்து வந்தாச்சா? நீ வர்றப்பயே உனக்கு பயங்கரமான ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு சூப்பர் வீடியோவோட தான் சார் வந்திருக்கேன். என்னது? நம்மளோட குவார்டர்லி எக்ஸாம் டைம் டேபிள் தான்டா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது இன்னைக்கு நேற்று இல்லை, வருஷம் ஆரம்பிக்கிறப்பே சொல்லிட்டாங்க. இயர் கேலண்டர்லேயே நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, செப்டம்பர் 18 ஆரம்பிக்க போகுதுன்னு. ஆனால் எந்தெந்த எக்ஸாம் என்னென்னைக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லாரோட சப்ஜெக்ட் யார் யாருக்கு என்னென்னைக்கு எப்போல்லாம் லீவு இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உனக்கு 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, நீ 11th 12th படிக்கிற அப்படின்னா உனக்காக நம்ம வேதாந்தூர்லேருந்து கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கைடு. இதை படித்தா போதும்டா, சென்டம் கேரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி. நீ கூட கேட்பல, மேம் இம்பார்ட்டன்ட் கொஷின் இதை படித்தா சென்டம் வாங்கிடலாமா, மேம் இதை படித்தா சார் இதை படித்தா வாங்கிடலாமா, அந்த மாதிரி வேற மாதிரி உனக்கு ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்மளோட கான்கர் அப்படிங்கிற ஒரு கைடு. டெஃபினட்டாக உனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. அதோட காம்போ ப்ரைஸ் இல்லை ஒரு கைடு வேணாலும் நீ வாங்கிக்கலாம். அதுக்கோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளஸ் இந்த டைம் டேபிளோட பிடிஎஃப்பும் கீழே கொடுத்துருக்கேன். அதையும் என்ன பண்ண போகிறேன், நீ டவுன்லோட் பண்ணிக்கிட்டு போகிறேன். சரியா? ரைட், மறந்துடாத. அண்ட் த தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எல்லாரும் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு உனக்கு என்ன தேவை, சரி எனக்கு இதில் நான் வீக்காக இருக்கேன் இதை எனக்கு சொல்லிக் கொடுங்க, மேம் இதில் நான் வீக்காக இருக்கேன் இதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு உன்னோட பேர் உன்னோட ஸ்டாண்டர்ட் போட்டு நீ போட போகிறேன். நாங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸை பார்த்துட்டு, கமெண்ட்டில் நல்லா பண்ணு, கமெண்ட் பாக்ஸில் போட்டால் தான் நாங்கள் பார்க்க முடியும். ஸோ வி ஆர் கோயிங் டு கலெக்ட் ஆல். ஸோ அது எல்லாத்தையும் கிளப் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண போகிறோம், அப்கமிங் இந்த ஆகஸ்ட் மந்தில் உனக்காக சூப்பரான நிறைய மேரத்தான் செஷன்ஸ், நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின் செஷன்ஸ், நிறைய விஷயங்கள் என்ன பண்ண போகிறோம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாத. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா? இப்போ பார்த்துடலாமா? ஓகே, வில் கோ வித் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து போகலாம். ரைட்டா? 6th 7th 8th அது நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறதில்ல. பிகாஸ் நம்மகிட்ட 9th and 10th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? 18 19 22 23 24 25 26 வரிசையாக எக்ஸாமுங்க ஊடால இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே சண்டே இருக்குது பார்த்தியா, அது மட்டும்தான் உனக்கு லீவ். மீதி எல்லா நாளும் உனக்கு கண்டினியூஸ் எக்ஸாம். என்ன எக்ஸாம் பாரு, ஃபஸ்ட்டு தமிழ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் 10th ஸ்டாண்டர்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த மேக்ஸுக்கு லீவ் இருக்குடா கண்ணா, உனக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ் சயின்ஸுக்கும் லீவ் இருக்குது. இருக்காங்களா தூள், சோஷியலுக்கு மட்டும்தான் லீவ் இல்லை. நம்ம சேனலில் தான் சோஷியலுக்கு வேற லெவலில் உனக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குல்ல. மேம் எல்லாம் பயங்கரமாக உனக்கு என்ன பண்ணுறாங்க, வீடியோஸ் கொடுக்குறாங்க. அதுதான் கொஷின் பேப்பரில் வேற வந்துருந்துச்சு மிட்டம்லே. ஸோ அப்போ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அதே மாதிரி என்ன அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் பாரு, தமிழ் இங்கிலீஷ். மேக்ஸ் எக்ஸாமுக்கு லீவ் கிடச்சிருக்குடா. மேக்ஸ் எக்ஸாமுக்கு நம்மளுக்கு லீவ் இருக்குது. 21 21 2 நாள் லீவ் இருக்குது. மேக்ஸு, சுவாலஜி, காமர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே. அதுக்கு அடுத்து கண்டினியூஸாக பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இங்கே பாரு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸாம் இருக்குது. ஆனால் அன்றைக்கி பயாலஜியில் நீ பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன்னா உனக்கு என்ன பண்ண போகுது, ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு டைம் இருக்கும் போது. ஆனால் அதுக்கப்புறம் இருக்குது பார்த்தியா, ரொம்ப கஷ்டம்டா. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கண்டினியூஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பயாலஜி வேறு. ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட் கொஞ்சம் சுதாரிப்பா, முன்னாடியே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் படித்து வச்சுக்கிறது நல்லது. என்னென்னு என்ன டீட்டெயில் கீழே கொடுத்துருக்கேன்டா. நீ என்ன பண்ணலாம், எடுத்து பொறுமையாக அனலைஸ் பண்ணி இப்போயே பிளான் பண்ண ஆரம்பிச்சு. நீ ஏன் பிளான் பண்ணுற, அந்த பிளானும் நாங்களே கொடுத்துருவோம்ல, கவலைப்படாது. அடுத்த 1.5 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 45 days என்ன பண்ணணும், எப்படி படிக்கணும் எல்லாத்தையுமே க்ளீன் அண்ட் கிளியராக உனக்கு கொடுத்துரும். 12th ஸ்டாண்டர்ட் வாங்கடா என் செல்ல குட்டீஸ், நம்மளோட பயங்கரமான சீனியர் சோல்ஜர்ஸ். என்ன பார்த்தியா, 18ஆம் தேதி தமிழ், 19 இங்கிலீஷ். பாரு, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 2 நாள் லீவ் இருக்கான். சார் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு லீவா? ஆனால் நம்ம பசங்க நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வீடியோ போடுங்க, நாங்கள் அதில் சென்டம் எடுக்கணும்னு சொல்லி கேட்குறத நான் பார்த்துருக்கேன். ஸோ உனக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்த பயாலஜி. இந்த பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கே ஒரு நாள் லீவ் இருக்கா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே ஒரு நாள் லீவ் இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேருக்குமே பயங்கரமான ஆப்பு தான் 12th ஸ்டாண்டர்டில். ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி கண்டினியூஸ் எக்ஸாம். கண்டினியூஸ் 3 எக்ஸாமும் அடுத்தடுத்து ஃபுல்லாக லீவ். அதுக்கப்புறம் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், 26க்கு அப்புறம் 27 28 இது எல்லாமே என்ன அப்படின்னா உனக்கு ஹாலிடே. அதாவது கிட்டத்தட்ட ஸ்கூல் ரீஓப்பன் என்ன அப்படின்னா அதுக்கு அடுத்து 4 நினைக்கிறேன் ஸ்கூல். ஜூலை மாதம் பார்த்துட்டு இருக்கேன். இதே செப்டம்பரில் 26 ஃப்ரைடே முடியுதா, சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே, அடுத்து 1ஆம் தேதி தான் ஸ்கூல். 1ஆம் தேதியில் 2ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் மட்டும் நான் செக் பண்ணிட்டு உனக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம அந்த லீவெல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணலாம் அதெல்லாம் பார்க்கலாம்.
குவார்டர்லி எக்ஸாம் டைம் டேபிள் வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? படிக்க ஆரம்பிக்கணும். மிட் டேர்மில் விட்டதை குவார்டர்லியில் பிடிக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நீ இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் உனக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடு. நாங்கள் அது எல்லாத்தையும் எடுத்து உனக்கு சூப்பராக வேறு லெவலில் தட்டி தூக்குற நம்ம டமால் டுமில் உடைக்கிறோம். ஓகே, சூப்பராக நம்ம என்ன பண்ண போகிறோம்? பயங்கரமாக குவார்டர்லிக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். மிட்டம் டெஸ்ட்டில் நான் நிறைய பேர்கிட்ட மெசேஜ் பார்த்துருந்தேன். நான் கொஞ்சம் கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுட்டேன், நான் படிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு. இந்த தடவை அந்த மாதிரி இல்லை. ஸ்டார்டிங்லேருந்தே உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷினாக இருக்கணும், கம்பல்சரி ப்ராப்ளம், க்ரியேட்டிவ் கொஷின்ஸு, க்ரியேட்டிவ் 1 மார்க்ஸ், இது எல்லாத்தையுமே கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ டைம் டேபிளில் போடுறதுக்காக போடப்பட்டதில்லை. உனக்கு என்ன நாங்கள் பண்ண போகிறோம், நீ எங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குற அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ நீ எங்ககிட்ட சொல்லு, நாங்கள் எல்லாருமே என்ன பண்ண போகிறோம்? உனக்காக வேறு லெவலில் வேலை செய்ய போகிறோம். உனக்காக பயங்கரமாக காத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கைடை பற்றி நான் சொல்லிட்டேன் உனக்கு. அது போக இந்த தீம் மின்னல் பேஷ். ஸோ நீங்கள் யாராவது இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கோ. இன்னும் சீட்ஸ் ஓப்பனில் இருக்குது. பசங்களா 1 இயர்க்கான ஒரு ஃபீஸ் உனக்கு 4000 ஒரு பெரிய விஷயம். நீ நார்மலாக வெளியே டியூஷன் போனேன்னா உனக்கு மந்த்லி 2000, 3000, 4000 வாங்குறாங்க. பட் இங்கே உனக்கு புரிய வச்சு நீட் ஜேயோட ரெக்கார்டிங்ஸு, சண்டே டெஸ்ட்டு, உன்னை ஃபுல் பேக்டாக எங்கள் கூடவே நாங்கள் ஒன்று வச்சுக்க போகிறோம். அப்போ நீ அதை மிஸ் பண்ணலாமா? மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ மிஸ் பண்ண மாட்டேன்னு நான் நம்புகிறேன். ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடு. ஓகே, இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உன்னால் முடியாட்டி யாரால முடியும்? நம்மளால் முடியும்னு என்ன பண்ணணும்? எப்பயுமே பயங்கர ஸ்ட்ராங்காக நம்பணும். சண்டை செய்ய நாங்கள் ரெடி. நீ ரெடியா? டாடா, பாய், see you. தேங்க்யூ பசங்களா.